இப்போ ஃபோக்ஸ் ஆன் மை மார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூனிசைக்கிள் ஓட்டுறதும் பெரிய கலைங்கிறதுல சந்தேகமே இல்ல. யூனிசைக்கிளிங்கா இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க நினைக்கிறது எங்க காதுல விழுது. ஏன் டென்ஷன் ஆற முருகேஷா? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். இதை நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா 100 வாட்டி பார்த்த மாதிரி. யூனிசைக்கிளிங் பாக்குறதுக்கு தலையில தொங்கவிடப்பட்ட ஒரு பெண்டுலம் மாதிரி இருக்கும். கீழே விழாம இருக்கிறதுக்கு ஓட்டுறவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிவட் பாயிண்ட்ல இருக்கணும். அதாவது டயர் தரையில டச் ஆகிற பாயிண்ட் நோக்கி இருக்கணும். நீங்க இந்த கையில கம்பை வச்சுக்கிட்டு கயிறுல நடந்து போறத பாத்திருப்பீங்க. அதே மெத்தட் தான் இதுலயும். பெடலை யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போலாம். அப்படி போகும்போது உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை ஈஸியா கொண்டு போகும். முக்கியமான விஷயம், இந்த சைக்கிள்ல இருந்து கீழே இறங்குறது உங்களோட சாமர்த்தியம். கருத்து இவ்வளவுதான். சயின்ஸை மண்டையில ஏத்திக்கிட்டு அப்புறம் சைக்கிள்ல ஏறுங்க. இந்த யூனிசைக்கிளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட சாகசம் பண்ணலாம். யூனிசைக்கிளிங் ஓட்டுறவங்க கூட ஜக்லிங்கும் சேர்ந்து பண்றாங்க. எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு வருதோ? ஒவ்வொருத்தருக்குள்ளே எவ்வளவு பெரிய டேலண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு யூனிசைக்கிளிங்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சாகசங்களை பண்ணலாங்கிறத இந்த எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூனிசைக்கிளை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியலன்னா ஒரு காமெடி இப்படிதான் எக்ஸ்போர்ட் ஆகி நம்ம ஊருக்கு வரும். இந்த ஒரு சக்கர சைக்கிளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க சைக்கிள் இருந்து காலை கீழே வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கற்பனை தோணுது நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் உங்க கற்பனைக்கு யாராலையும் கடிவாளம் போட முடியாது. இப்ப நான் சில வீடியோஸ் உங்களுக்கு காட்ட போறேன். இங்க பாருங்க. நீங்க எது செய்யறதா இருந்தாலும் சயின்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. ஏன்னா சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த புள்ள கிட்ட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பத்தி சொன்னா அது எந்த கடையில கிடைக்கும் நம்மளே கலாச்சிட்டு தான் இந்த வேலையில சார் இறங்கியிருக்காரு. கிராவிட்டியை பத்தி புரிஞ்சுக்கலன்னா கால் முட்டி கலண்டு போவோம். அப்புறம் பதறி போய் புதர்ல விழுவோம். யூனிசைக்கிளை ஒழுங்கா தரையில ஓட்டுறதுக்கே ததிங்குணத்தம் போடுறோம். அதை கம்பியில ஓட்ட ட்ரை பண்றாரு தம்பி. இது தப்பான ஐடியான்னு படிக்கட்ட கவுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கும். என்ன தம்பி எங்க சத்தம்? சும்மா பேசிட்டு இருந்தேன் மாமா. அங்கிள் தன்னோட மூளையை அக்கல்ல வச்சிருந்தாரு போல இருக்கு. அதான் கவலையே இல்லாம தன்னோட புள்ளைய கம்பியில ஏத்தி விட்டு நக்கலா நிக்கிறாரு. கயிறுக்கு மேல டயரை வச்சு உட்கார்ந்ததே பெரிய விஷயம். அதை ஓட்டணும்னு நினைச்சது உச்சகட்ட கொழுப்பு. தம்பி நல்ல புள்ளையா இருந்தியா பச்சை புள்ள மேயற. யூனிசைக்கிள் ஓட்டுறதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா அதுல ஹேண்டில் பாரும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. பெல் இல்லாத குறைய நம்ம தம்பி தீத்திட்டாரு. அப்படி போடு. இந்த வித்தைக்கு 4 பேர் சாட்சி வேற. டிங் டிங். தம்பி யூனிசைக்கிளை ஹேண்டில் பண்றதுக்கு ஹேண்டில் பார்ல எதிர்பார்க்க கூடாது. நான் இவ்வளவு சொல்லி இந்த வேலையை பண்ணியே கட்டையிலே அடிபட்டது. அவன் 2 சக்கரம் வச்சிருந்தாலும் ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேங்கிறான். இவர் ஒத்த வீல வச்சுட்டு வித்த காட்டுறாரு. டேய் எவ்வளவு சொன்ன? கிராவிட்டி, பிவட் பாயிண்ட், பெண்டுலம் போச்சு. தம்பி சயின்ஸ் சரி வேற புரிஞ்சுக்காம சைக்கிள் ஓட்டி பின்கோடு கிழிஞ்சதுதான் மிச்சம். போய் நல்லா படிச்சுட்டு வாங்க தம்பி. ஒரு வீல்ல இருந்து விழுந்தாலே 9 துவாரமும் பஞ்சர் ஆயிடுது. இதுல 3 வீல் வேற. இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணம். முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது 3 சக்கரத்துல போனா தானே ஒரு 3000 பேர் பாப்பாங்க உழுந்து வர்றத. இதெல்லாம் எனக்கு பழக்கம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க தானே எங்க பழக்கம். கண்ட்ரோல பாத்தீங்கல்ல, கெத்து பண்ணுவோம்ல. ஒண்ணும் இல்ல மேடம், எங்க ஊர்ல சொத்த பல்ல எப்படி கழட்டுவாங்கன்னு செஞ்சு காமிச்சேன். தோ வந்துச்சு பாருங்க பல்லு.